ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சமையல் சேனல். இன்னைக்கு இந்த சமையல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப்புச்சினோ காஃபி அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப்புச்சினோ என்ற காஃபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது காஃபி சர்க்கரையும் போட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம் அதில் போட்டுட்டு அதில் சூடான காய்ச்சி வச்ச பால் அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா அதை நம்ம ட்ரிங்க் பண்ணனால க்ரீம் பதத்தில் இருக்கும், மிக்ஸ் ஆகாது பாலோட. அதனால நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இதை நல்லா கலந்து விடணும். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவையுமே உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் மேலே வர முடியாது. உங்கள் சப்போர்ட் எங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்களுக்கு சொந்த மாதிரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோமோ, இது க்ரீம் பதத்தில் இருக்கனால கரையவே கரையாது அவ்வளோ சீக்கிரம். இது அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த பாலும் அந்த நம்ம ட்ரிங்க் பண்ண அந்த காஃபியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. டெக்கரேஷனும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒன்றா கலந்து சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எந்த அளவுக்குன்னு பாருங்கள். இது இப்போ என்ன பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ டெக்கரேஷன் பண்ண போடுவாங்க. இது லைட்டாக காஃபியும் அந்த நம்ம மிக்ஸ் பண்ண அந்த க்ரீமையும் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு வந்துடும். அதை ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு விட்டு லைட்டாக அந்த காஃபி தூளை மேலே மாதிரி தூவி விட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேப்புச்சினோ காஃபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு முக்கியமான உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் சமையல். பாய். குடிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. இந்த காஃபி டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிளெண்டரில் தான் இந்த செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டிலே கரண்டியில் கூட செய்யலாம். நாங்கள் இப்போ எதுக்கு கரண்டியில் செஞ்சு காட்டோம் அப்படின்னா, பிளெண்டரில் செய்யாத வாங்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கரண்டியில் செஞ்சு காட்டினேன். நாங்கள் கரண்டியில் தான் செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு. எங்கள்கிட்ட பிரிண்டர் இருக்காலும் நாங்கள் கரண்டியில் தான் செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், குடிச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு முக்கியமாக உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் சமையல். பாய்.